அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் வ பஅத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஇஸா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ் வஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். ஸதகல்லாஹுல் அலீம். மதிப்புக்குரிய அன்பின் சகோதரிகளே, பிரிட்டிஷ் முஸ்லிம் சொசைட்டியினால் நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த ரமலான் மாதத்தின் தஃப்சீர் தொடர்களிலே சூரத்துல் ஜும்ஆவுடைய விளக்கத்தை தஃப்சீரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று சூரத்துல் ஜும்ஆவின் 2வது பகுதியின் 2வது அமர்விலே நாங்கள் இருக்கின்றோம். இன்று நாங்கள் சூரா ஜும்ஆவுடைய 10வது வசனத்துக்கான விளக்கத்தை தஃப்சீரை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் சென்ற அமர்வில் சூரா ஜும்ஆவின் 2வது பகுதியின் முதல் அமர்விலே சூரத்துல் ஜும்ஆவுடைய 9வது வசனத்துக்கான விளக்கத்தை, ஜும்ஆ தொழுகையினுடைய அந்த விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் இன்று 10வது வசனத்திலே நாங்கள் அதனுடைய தொடரை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலிலே அந்த வசனத்துக்கான மொழிக்கருத்தை நாங்கள் பார்ப்போம். ஃபஇதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த். ஃபஇதா குலியத்திஸ் ஸலாத், தொழுகை முடிந்துவிட்டால், கலா என்றால் முடிந்துவிட்டது. ஃபஇதா குலியத்திஸ் ஸலாத்து, தொழுகை முடிந்துவிட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் விரிந்து பரவி செல்லுங்கள். பூமியிலே நீங்கள் பரவி செல்லுங்கள். ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், தொழுகை முடிந்துவிட்டால் பூமியில் பரவி செல்லுங்கள். வப்தகு மின் ஃபضலில்லாஹ், இப்தகா என்றால் தேடினான். வப்தகு மின் ஃபضலில்லாஹ், இறைவனுடைய அருளை தேடுங்கள். தொடர்ந்து மொழிபெயர்த்தால் ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், தொழுகை முடிந்துவிட்டால் பூமியில் பரவி செல்லுங்கள், இறைவனுடைய அருளை தேடுங்கள். வஸ்குருல்லாஹ, ஜக்கர் என்றால் ஞாபகப்படுத்தினான். வஸ்குருல்லாஹ, அல்லாஹ்வை ஞாபகமூட்டுங்கள். கஸீரன், அதிகமாக. லஅல்லகும் துஃப்லிஹூன், அதன் மூலமாக நீங்கள் துஃப்லிஹூன், அஃப்லஹ என்றால் வெற்றி பெற்றான், அல் ஃபலாஹ் என்றால் வெற்றி, துஃப்லிஹூன் அதாவது வெற்றி பெறுவீர்கள். எனவே முழுமையாக நாங்கள் முன்வைக்கின்ற போது வஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், எனவே நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதற்காக இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று இந்த வசனம் முடிவதை பார்க்கின்றோம். முழுமையாக நாங்கள் முன்வைக்கின்ற போது தொழுகை முடிந்துவிட்டால் பூமியில் பரவி சென்று இறைவனுடைய அருளை தேடுங்கள், நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதற்காக இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று முழுமையான வசனம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை, தஃப்சீரை நாங்கள் பார்க்கின்ற போது ஆரம்பத்திலே ஒரு கேள்வி எமக்கு எழும்புகின்றது. அதாவது இயல்பாக ஜும்ஆவுடைய தொழுகை முடிந்துவிட்டால் மனிதர்கள் அனைவரும் எழும்பி சென்று விடுவார்கள். அவர்களுடைய செயற்பாடுகளை, அவருடைய வியாபார செயற்பாடுகளாக இருக்கலாம், எந்த வேலையை அவர்கள் நிறுத்திவிட்டு ஜும்மாவுக்காக வேண்டி வந்திருக்கின்றார்களோ அதனை தொடர்வதற்காக வேண்டி சாதாரணமாக இயல்பாகவே அவர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் இந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிய வசனத்திலே சூரத்துல் ஜும்ஆவின் 10வது வசனத்திலே அல்லாஹ் ஒரு கட்டளையை போன்று முஸ்லிம்களை பார்த்து சொல்கின்றான். ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து, தொழுகை முடிந்துவிட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் பரவி செல்லுங்கள், விரிந்து செல்லுங்கள். வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி என்று இங்கே ஒரு கட்டளையை போன்று சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே இந்த கேள்விக்கான பதிலை 3 பகுதிகளாக இந்த வசனத்துடைய 3 பிரயோகங்களை வைத்து நமக்கு பார்க்க முடியும் என நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக தொழுகைக்கு ஈடுபாட்டுடன் செல்வது போன்று பொருள் தேடுவதற்காக வேண்டி, செல்வத்தை தேடுவதற்காக வேண்டி, வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி, வெல்த் கிரியேஷனுக்காக வேண்டி நாங்கள்
ஈடுபாட்டோடு செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தை இந்த வசனத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வபுத்தகு மின் ஃபضலில்லா, அதாவது பொருள் தேடுவதை இறை அருளை தேடுதல் என்று இங்கே அல்லாஹ் தஆலா வபுத்தகு மின் ஃபضலில்லா, அல்லாஹ்வுடைய அருளை தேடி செல்லுங்கள் என்று பொருள் தேடுவதை, வாழ்வாதாரத்தை தேடுவதை, வெல்த் கிரியேஷனை இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். இந்த பின்னணியிலே தொழுகை, அவர்கள் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவது இறைவனுடைய கடமையை நிறைவேற்றுவதாக அங்கே அமைகின்றது. அதே சந்தர்ப்பத்தில் பொருள் தேடுவது, வாழ்வாதாரத்தை தேடி செல்வது என்பது தனக்கான, தனது குடும்பத்துக்கான, தனது சமூகத்துக்கான, தனது நாட்டை வளப்படுத்துவதற்கான அவன் மீதான ஒரு கடமையாக இருப்பதாக இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்வ முடியுமாக இருக்கின்றது. ஏனென்றால் எவ்வாறு தொழுகைக்காக வேண்டி ஈடுபாட்டோடு நாங்கள் செல்கின்றோமோ அதே போன்று தொழுகை முடிந்ததன் பிறகு தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி ஈடுபாட்டோடு செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தை இது சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் அல் குர்ஆன் ஆன்மீக செயலையும் பௌதீக செயலையும் வேறுபடுத்தி பார்க்காது, ஒட்டுமொத்தமாக ஒரு முழுமொத்த பார்வையிலே பார்ப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது வபுத்தகு மின் ஃபضலில்லா என்கின்ற அந்த வசன பிரயோகத்தினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்வது. அதாவது தொழுகை முடிந்துவிட்டால் எவ்வாறு நாங்கள் தொழுகைக்காக ஈடுபாட்டோடு சென்றோமோ அதே போன்று ஃபஸ்ட் என்கின்ற 9ஆம் வசனத்திலே நாங்கள் பார்த்த ஈடுபாட்டோடு ஜிக்ருல்லாவை நோக்கி, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை நோக்கி நாங்கள் சென்றோமோ, தொழுகையை நோக்கி சென்றோமோ, ஜும்ஆவை நோக்கி சென்றோமோ அதே போன்று தனது வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி அவர் தொழுகை முடிந்ததன் பிறகு ஈடுபாட்டோடு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முழுமொத்த பார்வையை இங்கே அல் குர்ஆனின் வபுத்தகு மின் ஃபضலில்லா என்கின்ற அந்த வசனத்தினூடாக முன்வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இரண்டாவதாக இதே வசனத்திலே இருக்கின்ற ஃபந்தஷிரு ஃபில் அர்ல், பூமியில் பரவி செல்லுங்கள் என்று சொல்கின்ற அந்த பிரயோகத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பல பாகங்களுக்கும் சென்று நீங்கள் பொருள் தேடுங்கள், உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடுங்கள், செல்வத்தை பெருக்குவதற்காக வேண்டி, வெல்த் கிரியேஷனுக்காக வேண்டி நீங்கள் பல பாகங்களுக்கும் செல்லுங்கள் என்கின்ற அந்த வசனத்தை பார்க்கின்ற போது பொருள் தேடுவதில் குறுகிய பார்வை இல்லாமல் பூமியிலே, உலகிலே, பிரபஞ்சத்திலே பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நீங்கள் தேடி உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள் என்று முஸ்லிம்களை பார்த்து சொல்வதாக இந்த வசனம் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஜும்ஆவுடைய நேரம் வருகின்ற போது ஈடுபாட்டோடு தொழுகைக்காக வேண்டி செல்வார்கள், ஹுத்பாவை செய்மடிப்பதற்காக வேண்டி செல்வார்கள், ஜிக்ருல்லாவுக்காக வேண்டி செல்வார்கள். அதே போன்று தொழுகை முடிந்துவிட்டால் பூமியிலே பறந்து சென்று ஃபந்தஷிரு ஃபில் அர்ல், பூமியிலே பறந்து சென்று இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பல்வேறு கோணங்களுக்கு சென்று அந்த செல்வத்தை பெருக்கி தங்களை பலப்படுத்தி கொள்வார்கள் என்ற அந்த கருத்தை இந்த வசனம் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். உண்மையிலே வரலாற்றில் நாங்கள் பார்க்கின்றோம், இஸ்லாம் பரவிய அந்த வரலாற்றை சவுத் ஈஸ்ட் ஏசியா போன்ற நாடுகளுக்கு, பல்வேறு இன்னும் பல நாடுகளுக்கு, உலகில் இருக்கின்ற பல பகுதிகளுக்கு இஸ்லாம் பரவியதன் வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற போது வியாபாரிகள் மூலமாக, வியாபார கொடுக்கல் வாங்கல்களுக்காக வேண்டி, வியாபார பயணங்களின் மூலமாக அங்கே இஸ்லாம் பரவி இருப்பதை, இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கு இஸ்லாம், யமன், ஹதரமௌத் போன்ற பகுதிகளிலிருந்து வந்த வியாபாரிகளின் மூலமாக இஸ்லாம் பரவி இருப்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த உந்தல், இந்த அல் குர்ஆனிய அந்த உத்வேகத்தின் மூலமாக, வழிகாட்டலின் மூலமாக இஸ்லாம் பல்வேறு இடங்களுக்கு வியாபார நோக்கில் சென்றவர்கள் மூலமாக பரவி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பல சவுத் ஏசிய நாடுகளுக்கு அரபிகள் வந்திருக்கின்றார்கள், இஸ்லாம் வந்திருக்கின்றது, வியாபார நோக்கில் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்கின்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதனைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது, இங்கே சொல்ல வருகின்றது, பௌதிக விஷயத்தையும் பௌதிக பொருள் தேடலையும் ஆன்மீக பார்வையையும் ஒன்றிணைத்ததாக இஸ்லாம் பார்ப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஃபந்தஷிரு ஃபில் அர்லி என்கின்ற பிரயோகத்தினூடாக பூமியிலே பரவி சென்று நாங்கள் பொருள் தேடலில் ஈடுபட வேண்டும் என்கின்ற இதை சொல்லி நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதனுடைய இரண்டாவது பிரயோகம் இந்த வசனத்திலே இருக்கின்றது. ஃபந்தஷிரு ஃபில் அர்ல், பூமியிலே நீங்கள் பரவி செல்லுங்கள், பல பாகங்களுக்கும் சென்று பொருள் தேடுங்கள் என்கின்ற இந்த கருத்தை நாங்கள் பார்க்கின்ற போது, பொருள் தேடுவதில் குறுகிய பார்வை இல்லாது பல்வேறு பகுதிகளுக்கு சென்று உங்களுடைய வாழ்வாதாரத்தை, அதே போன்று பொருள் தேடலை, செல்வ பெருக்கை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வியாபார நடவடிக்கைகளை செய்து கொள்ளுங்கள். ஜுமாவுடைய கடமை முடிந்துவிட்டால் எவ்வாறு ஜும்ஆவுக்கு நீங்கள் ஈடுபாட்டோடு சென்றார்களோ அதே போன்று ஜும்ஆவுடைய கடமை முடிந்ததன் பிறகு பொருள் தேடலில் கூட பூமியிலே பிரபஞ்சத்திலே பறந்து சென்று விரிந்து சென்று நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள், வியாபார விடயங்களிலே ஈடுபடுங்கள், செல்வத்தை பெருக்குங்கள் என்கின்ற தோணியிலே இது சொல்வதை பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதனை பார்க்கின்ற போது இஸ்லாம் இந்த உலகிலே பரவிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்பாடு இந்த உலகிலே பரவிய வரலாற்றை நாடுகளிலே, அது சவுத் ஏசிய நாடுகளாக இருக்கலாம், சவுத் ஈஸ்ட் ஏசிய நாடுகளாக இருக்கலாம், அல்லது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், ஆப்பிரிக்க கண்டமாக இருக்கலாம், இந்த நாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது பெரும்பாலான நாடுகளுக்கு அரபு தேசத்திலிருந்து வியாபார கோஷ்டிகளாக சென்ற முஸ்லிம்களின் மூலமாக அவர்களுடைய பண்பாட்டை பார்த்து, அவர்களுடைய வியாபாரத்திலே அவர்கள் நாணயத்தோடு, ட்ரஸ்ட்வர்த்தியோடு, ஆனஸ்டியோடு நடந்து கொள்வதை பார்த்து அங்கே இஸ்லாம் பரவியதை பார்க்கின்றோம். இந்த வரலாற்றை தான் நாங்கள் இந்தோனேசியாவிலே பார்க்கின்றோம், மலேசியாவிலே பார்க்கின்றோம், இன்னும் பல்வேறுபட்ட நாடுகளிலே இந்த வரலாறு தான் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த சூரத்துல் ஜும்ஆவின் இந்த 10வது வசனத்திலே ஃபந்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ் என்பதன் மூலமாக சொல்ல வருகின்ற கருத்து, பூமியிலே நீங்கள் பறந்து செல்லுங்கள், பூமியிலே நீங்கள் விரிந்து சென்று குறுகிய மனப்பான்மையின்றி விரிந்து சென்று அந்த அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கின்ற இன்னொரு முக்கியமான கருத்து தான் வஸ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். இந்த வசனம் முடிகின்ற போது நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதற்காக வேண்டி இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று இந்த வசனம் முடிவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, பொருள் தேடல் பற்றி தொடராக வந்துவிட்டு அல்லாஹ் தஆலா அங்கே சொல்கின்றான், வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட நேரத்தில் இறைவனை நீங்கள் நினைவு கூறுவதால் மாத்திரம் உங்களுடைய அந்த கடமை முடிந்து விடாது. மாற்றமாக இறைவன் பற்றிய அந்த நினைவு அடிக்கடி உங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த மனோநிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும். இறைவன் பற்றிய அவனுடைய உயர்வு, அவனுடைய பெரும் கண்ணியம் பற்றிய அந்த மனோநிலை எப்போதும் உங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அந்த மனோநிலையில்தான் நீங்கள் இந்த பொருள் தேடலிலும் நீங்கள் இருக்கவே, செயற்பாட்டிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும். அவ்வாறு இறைவன் பற்றிய நினைவோடு, ஜிக்ருல்லாவோடு, இறைவன் பற்றிய அந்த மனோநிலையோடு, ஞாபகமூட்டலோடு, அவனுடைய கண்ணியத்தை பேணிய வகையிலே நீங்கள் அந்த பொருளீட்டிலே ஈடுபடுகின்ற போது மனோ இச்சையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவீர்கள். அதே போன்று மற்றவர்களுடையக்கு நீங்கள் பொருளீடு, வியாபார கொடுக்கல் வாங்கலின் போது, பொருளை தேடுகின்ற போது, செல்வத்தை நீங்கள் அதிகரிக்கின்ற போது மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வதை விட்டும் தவிர்க்கப்படுவீர்கள். மற்றவர்களுடைய சொத்தை அநியாயமாக சுரண்ட மாட்டீர்கள், அவர்களுக்கு மோசடி செய்ய மாட்டீர்கள். இறைவன் பற்றிய அச்ச உணர்வு, இறைவன் பற்றிய ஞாபகமூட்டல், அந்த மனோநிலையிலே நீங்கள் இந்த பொருளீட்டுகின்ற அந்த விடயத்தை செய்கின்ற போது எப்போதுமே நீங்கள் மற்றவர்களுடைய விடயத்திலே மிகவும் கவனமாயிருப்பீர்கள். அதே போன்று இவ்வாறு இறைவன் பற்றிய மனோநிலையிலே ஜிக்ருல்லாவோடு நீங்கள் இருக்கின்ற போது தான், பொருளீட்டுகின்ற போது தான் நீங்கள் மறுமையிலே வெற்றி பெறுவீர்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் மறுமையிலே வெற்றி பெறுவார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களால் தான் சமூகங்கள் வெற்றி பெறுகின்றன என்கின்ற கருத்தை இந்த இறுதி வசனம் சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த வசனத்தினூடாக முழுமொத்த பார்வையை நாங்கள் பார்க்கின்ற போது, ஜும்ஆவுடைய கடமை முடிந்துவிட்டால் எவ்வாறு ஜும்ஆவுக்கு நாங்கள் ஈடுபாட்டோடு, தயார் நிலையிலே,
மிகவும் கவனமாக அந்த ஜுமாவுடைய ஹொத்துபாவை செய்மடிப்பதற்காக வேண்டியும், இறைவனை ஞாபகமூட்டுவதற்காக வேண்டியும், அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் குறித்த நேரத்திலே அனைத்து செயற்பாடுகளை நிறுத்திவிட்டு அந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் செல்கின்றோமோ அதே ஈடுபாட்டோடு ஜுமாவுடைய கடமை முடிந்ததன் பிறகு எமது செல்வத்தை பெருக்குவதற்காக வேண்டி, வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி, வெல்த் கிரியேஷனுக்காக வேண்டி நாங்கள் செல்ல வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பொருளாதார திட்டத்தை முன்வைக்கின்றது. வறுமையை ஒழிக்க வேண்டுமாயிருந்தால், சமூகத்திலே இருக்கின்ற வறுமையை குறைக்க வேண்டுமாயிருந்தால், வறுமை மட்டத்தை குறைத்து மனிதர்களை செல்வத்தோடு கூடியவர்களாக மாற்ற வேண்டுமாயிருந்தால், போதுமானவர்களாக மாற்ற வேண்டுமாயிருந்தால், நிச்சயமாக பெரும்பாலான ஒரு பகுதி சமூகத்திலே செல்வந்தர்கள் இருக்க வேண்டும், செல்வம் புழங்க வேண்டும். அப்படியாக இருந்தால் செல்வத்தை அவர்கள் தேட வேண்டும். செல்வத்தை தேடுவதற்காக வேண்டி பல்வேறு பகுதியிலே அவர்கள் விருந்து செல்ல வேண்டும். விருந்து சென்று இறை நினைவோடு, இறைவன் பற்றிய அச்ச உணர்வோடு, இறைவன் பற்றிய அந்த மனோநிலையோடு நல்ல முறையிலே அவர்கள் பொருளை தேட வேண்டும். யாருக்கும் அநியாயம் செய்யாத நிலையிலே அவர்கள் பொருளை தேட வேண்டும். அவ்வாறு பொருளை தேடி ஈட்டி வருவதன் மூலமாக அவன் வளம் பெறுகின்றான், அவனுடைய குடும்பம் வளம் பெறுகின்றது, அவன் சார்ந்த சமூகம் வளம் பெறுகின்றன, அவனுடைய நாடு வளம் பெறுகின்றது. எனவே மிகப்பெரிய ஒரு பொருளாதார பொலிசியை, தியரியை இங்கே குர்ஆன் முன்வைக்கின்றது. ஜுமாவுடைய இந்த தொழுகைக்கு பிற்பாடு எமது கடமையை உணர்த்துவதனூடாக இந்த கருத்தை தான் இந்த வசனம் சொல்லி நிற்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்விலே சூரத்துல் ஜும்ஆவின் அடுத்த வசனத்தோடு நாங்கள் சந்திப்போம். வாஹிர தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.